ஸோ ஹாய் நண்பா, லீ க்ரோனன்ஸோட த மம்மி படம். அதாவது அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி என்னென்ன படம் எடுத்திருக்காருன்னா 3 படம் தான். 3மே இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழ் இல்லை. அதில் ஒன்று வந்து என்னோடய ஃபேவரட் மூவி ஈவில் டெத் ரைஸ். ஸோ எல்லாமே ப்ரொடக்ஷன் வைஸாக படம் ஹிட்டு தான் கொடுத்துருக்கு. எதுவுமே இப்போ வரைக்கும் அவருக்கு ஃப்ளாப் கொடுக்கல. ஸோ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் வந்துருந்துச்சு. ஸோ IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா பார்க்குறப்போ டைட்டில் லுக்கு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ படம் பயங்கரமாக இருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் ஒன் டைம் தான், மீடியமாக தான் இருக்குது படம். ஸோ படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட், நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. அவரோட ஜேர்னலிஸ்ட் அந்த லைஃப்பில் வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸாக கவனிக்காமல் இருக்கார். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு சூனியக்கார ஆண்டி வந்து ஹீரோவோட டாக்டரை தூக்கிட்டு போயிடும். கேட்டிங்கிறவர்கிட்ட. அவங்களுக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க. அதில் கேட்டிங்கிற ஒரு டாக்டரை தூக்கிட்டு போயிடும். ஏன்னா சபிக்கப்பட்ட அவங்களோட குடும்பத்துலேருந்து அந்த தொத்து வியாதி மாதிரி இருக்கும். ஸோ அதை அந்த மம்மியை இவங்களோட குடும்பத்துக்கு கொட்டிட்டால் தன்னோட குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நினச்சிட்டு, ஸோ அதுக்கு ஒரு பரிசுத்தமான உடம்பு தேவை. ஸோ அதனால் 8 வயசு ஃபுல்லாக இருக்கும்போது ஹீரோவோட டாக்டரை கிட்னாப் பண்ணிவிட்டு அந்த மம்மியை இந்த ஹீரோவோட டாக்டருக்குள்ளே ஏவி விட்டுற அந்த சூனியக்கார ஆண்டி. ஸோ ஏவி விட்டதுக்கப்புறம் அவங்க டாக்டர் எங்கே தேடியுமே கிடைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஹீரோவோட டாக்டரை அந்த சூனியக்கார ஆண்டி ஒரு கல்லறைக்குள்ளே சபிக்கப்பட்டு அதை புதைச்சிரும். 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளெயின் கிராஷ் ஆகும். அந்த பிளெயின் கிராஷ்லேருந்து தான் அந்த சபிக்கப்பட்ட பெட்டி வந்து லேண்ட் ஆகி அவங்க டாக்டர் வந்து திரும்பி ஹீரோக்கு கிடைப்பாங்க. ஸோ தொலைஞ்சு போன சந்தோஷம் திரும்பி கிடைக்குதுன்னு சொல்லி டாக்டரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப தான் தெரியும் தன்னோட பொண்ணு வந்து ரொம்ப வினோதமாக இருக்கா, தோல் உடம்பு எல்லாமே அவன் நார்மலாக இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க. கிளைமேக்ஸில் அவங்க டாக்டர் பண்ணுற அந்த ஒரு இது மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த சபிக்கப்பட்ட அந்த மம்மி வந்து தன்னோட குடும்பத்தை விட்டு போச்சா அப்படிங்கிறத படத்தோட ஸ்டோரி. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து ஹீரோவே அது ஒரு சர்க்கிள் மாதிரி அதை ஹீரோ வாங்கிக்கிட்டு கடைசியில் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த சூனியக்கார ஆண்டி இருக்கும். ஸோ அவகிட்டே திருப்பி கொண்டே கொடுக்குறாங்க. அதுதான் படத்தோட ஸ்டோரி. நல்லா இருந்துச்சு, ஒன் டைம் பார்க்கலாம். ஃபுல் HD வந்திருக்கு, 4K லிங்க்கு, 1080 பிக்சலு, 720, அப்புறம் கிளியர் ஆடியோவோட தான் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு பிரிண்ட்டு. ஸோ கரண்ட் டொமைன் பார்த்தீங்கன்னா 1tamilmb.card cards. தமிழ் பிளாஸ்டர்ஸோட லிங்க் இப்போ மாறி இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியப்படுத்திடுங்க. ஒன் டைம் வாட்சபிள் மூவி. பை காய்ஸ்.